வணக்கம். உங்கள் ராஜா வழக்கறிஞர் கோவையிலிருந்து. நான் வாசித்த புத்தகம் என்ற தலைப்பில் இன்று பார்க்கக்கூடிய புத்தகம் வாசிப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு சின்ன புக்கு. செல்வேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. புக்கு தாங்க இது சின்னது. ஒரு 72 பக்கம் வரக்கூடிய இந்த சின்ன புத்தகம், ஒரு சின்ன கையேடு பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் மிகப்பெரியது. அதாவது வாசிப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 தலைப்புகளில் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வாசிப்பது எப்படின்னா, வாசிக்கிறத மட்டும் சொல்லலை, ஏன் வாசிக்கணும், எப்படி வாசிக்கணும், எந்தெந்த புத்தகங்களை வாசிக்கணும், எப்போ வாசிக்கணும், செய்தித்தாள்களில் எப்படி வாசிக்கிறது, வாசிக்கிறத எங்கேருந்து தொடங்கணும். சரி, தொடங்கியாச்சு, அதை அப்படியே நம்ம தொடங்கின உடனே எல்லாம் வாசித்து முடிச்சிருவோமா? இல்லை. அப்போ ஏன் நமக்கு அந்த வாசிக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்டு, அந்த ஆர்வம் ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னு ஒவ்வொரு தலைப்புலையும் அதை அந்தந்த தலைப்புக்கு தகுந்த மாதிரி எழுதியிருக்கிறாங்க. உலகிலேயே வாசிக்கிறது எந்த நாடு அதிகமாக இருக்குது? அமெரிக்காவா, சீனாவா, இல்லை மேற்கத்திய வல்லரசு நாடுகள்னு சொல்லக்கூடிய மற்ற நாடுகளா அப்படின்னு பார்த்தா இல்லை, இந்தியாவில் தான் அதிகமாக வாசிக்கக்கூடிய அந்த பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் அந்த வாசிப்பு திறன் மேம்பட்டிருக்கா அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் இந்த புத்தகம் இந்த இனிமே நான் வாசிக்க போகிறேங்க அப்படின்னு ஒரு ஆர்வம் வரும் இல்லையா, அந்த மாதிரி உள்ள நபர்கள் இந்த புத்தகத்தை வாங்கி வாசிங்க. ஏன்னா நம்ம எங்கேருந்து தொடங்கணும், எந்த மாதிரி புத்தகங்கள் நமக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும், எந்தெந்த புத்தகங்களை ஆரம்பத்தில் வாசிக்கக்கூடாது அப்படின்னு இதில் சொல்லியிருக்கிறார் ஐயா செல்வேந்திரன் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இது இல்லாமல் இன்னும் நிறையா புத்தகம் எழுதியிருக்காங்க. ஹவு டு ரீடு அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் மொழிபெயர்த்துருக்குறாங்க. இதைய ரொம்ப சிறப்பாக இருக்குது. நமக்குமே நம்ம ஒரு மாதிரி வாசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இந்த புத்தகமும் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தது. ஏன் வாசிக்கிறோம், எதுக்கு நமக்கு இல்லை ஒரு புத்தகத்தை வாங்கிட்டோம் அதை முடிச்சிடறோமா, எதுக்கு நமக்கு அந்த ஆர்வம் வரமாட்டேங்குது, அந்த ஆர்வத்தை எப்படி நம்ம இனி மேம்படுத்துறது, அந்த வாசிப்பு திறனை எப்படி மேம்படுத்துறது, வாசித்த புத்தகங்களுடைய அந்த மையக்கருத்தை நம்ம எப்படி உள்வாங்கிக்கிறது, எந்த மாதிரியான புத்தகங்களை நம்ம வாசிக்கணும், கலையா, அறிவியலா, சமூக அறிவியலா, வரலாறா, இந்த மாதிரி புத்தகங்களை நம்ம நமக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதையே வாசிக்கணும். நாவல்கள், அந்த மாதிரி கட்டுரைகள், இந்த மாதிரி புத்தகங்களை நம்ம வாசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாசிக்கிறத 3 விதமாக சொல்கிறாங்க. அதாவது வாழ்க்கைக்கு தேவையான புத்தகங்கள், நம்ம கல்வி சார்ந்த அதாவது தொழில் முறையான புத்தகங்கள், நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கோம்னா அது சம்மந்தமாக, இப்போ நான் அட்வொகேட்டாக இருக்கேன்னா அது தொழில் சார்ந்த சட்ட ரீதியான புத்தகங்களை படிக்கிறது, இலக்கியங்கள், தமிழ் இந்த மாதிரி இலக்கியங்கள் தொடர்பான படிப்பு, அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த என்ன சொல்கிறது, சுய சம்பந்தமான புத்தகங்கள், மற்றவர்களுடைய அனுபவங்களை ஒரு புத்தகமாக எழுதியிருப்பாங்க, அந்த மாதிரி புத்தகங்களை வாசிக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிறாங்க. உண்மையில் இது சின்ன புத்தகம் தான், பட் இதில் இருக்கிற கருத்து வானலாவியது. அதனால் இந்த புத்தகத்தை வாசிக்கிறவங்கன்னு ஆசைப்படுறவங்க இது வாங்கி வாசிங்க. ரொம்ப நல்லா இருக்குது. நமக்கு வாசிக்க ஏன் இன்ட்ரெஸ்ட் வரமாட்டேங்குது, அதுக்கு ஒரு சொல்யூஷனும் சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம படித்தோம்னா அந்த ஏரியாவில் நம்ம கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த இதோடையது. ரொம்ப நல்லா இருக்குது. வாய்ப்பு கிடச்சுன்னா வாங்கி படிங்க. நன்றி.